தயவு பாகம் 22 அருள் விளக்க மாலை திரு அருட்பா 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் 50. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நடைக்குறியே உலகிடைவோர் நல்ல நண்பனாகி நடைக்குறியே உலகிடைவோர் நல்ல நண்பனாகி நான் குறித்த பொருள்களெல்லாம் நாழிகை ஒன்றதிலே நான் குறித்த பொருள்களெல்லாம் நாழிகை ஒன்றதிலே கிடைக்க எனக்கு அளித்து அகத்தும் அகப்புறத்தும் கிளர்ந்து ஒளி கொண்டோங்கிய மெய்க்கிளை எனும் பேரொளியே நான் குறித்த பொருள்களெல்லாம் நாழிகை ஒன்றதிலே கிடைக்க எனக்களித்து அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் கிளர்ந்து ஒளி கொண்டு ஓங்கியே மெய்க்கிளை எனும் பேரொளியே படைப்பு முதல் ஐந்தொழிலும் கொள்கே படைப்பு முதல் ஐந்தொழிலும் கொள்கே எனக் குறித்தே பயம் தீர்த்து என் உள்ளகத்தே அமர்ந்த தனிப்பதியே படைப்பு முதல் ஐந்தொழிலும் கொள்கே எனக் குறித்தே பயம் தீர்த்தன் உள்ளகத்தே அமர்ந்த தனிப்பதியே கடைப்படும் என் கரத்தில் ஓர் கங்கணமும் தரித்த ககன நடத்தரசே என் கருத்தோ அணிந்தருளே கடைப்படும் என் கரத்தில் ஒரு கங்கணமும் தரித்து கனகனடத்தரசே என் கருத்தும் அணிந்தருளே. அருள் விளக்க உரை. இவ்வுலகம் நடைக்குரியதாக குறிக்கப்படுகின்றது. உயர்திணை ஒழுக்கமும் அருட்புண்ணியச் செயலும் விளங்கக்கூடிய இடம் இந்நில உலகம் என்பது குறிப்பு. இதனை கர்மபூமி, வினை அல்லது செயல் விளங்கும் இடம் இது என்பது பொருளாம். இவ்வுலகிலே நம் அருள் ஒளி ஆண்டவர் தாமே நமக்கு நல்ல ஒரு நண்பனாக வந்து உதவுகின்றதை இங்கு உணர்த்துகின்றார். நான் விரும்பின பொருள்களை எல்லாம் நீயே உரிய ஒரு நண்பனாகி ஒரு நாழிகைக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்து விடுகின்றாய். மேலும் நீயே எனக்கு எல்லா உறவும் சொந்தமுமாய் உள்ளாய் என்கின்றார். இந்த உறவு வெளியுறவு அல்ல. அகத்திலிருந்து அந்த ஆன்மாவகத்திலும் அகப்புறமாகிய உயிரிலும் புறமாகிய புற உடம்பிலும் நிறைகின்ற
அருள் ஒளி மயமானதாம். புறப்புறத்தான உறவுதான் உலகில் மக்களினத்தில் பேசப்படுகின்றதாம். உள்ளொளிமயமாய் நிரம்பிய திருவருள்தான் மெய்க்கிளை. உள்ளொளிமயமாய் நிரம்பிய திருவருள்தான் மெய்க்கிளை, உண்மையான உறவினமாம். இயற்கையில் அருள் ஒளியோடு இரண்டற்று ஆன்ம அணுவடிவில் இருக்கின்ற நமக்கு உண்மையான உறவு யாதெனின், நம்மினின்று தோன்றி கிளைத்து எழுந்து எப்பக்கமும் எக்காலமும் அருள் ஒளி வீசுகின்ற ஜோதி கதிர்களே நமக்கு சொந்தமானது, நித்திய உரிமையானது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற உலகில் உடன் பிறந்தார், நெருங்கிய பந்துக்கள், தூரத்து உறவினர், நாட்டினர், தேசத்தினர், ஜாதியினர், மதத்தினர், கொள்கையினர் என்ற முறையில் உண்டாம் சொந்தமெல்லாம் பந்தமே அன்றி உண்மை உறவு ஆகாது. மீண்டும் பார்ப்போம். இந்த உறவு வெளி உறவு அல்ல. அகத்திலிருந்து ஆன்ம அகத்திலும் அகப்புறமாகிய உயிரிலும் புறமாகிய புற உடம்பிலும் நிறைகின்ற அருள் ஒளி மயமானதாம். புறப்புறத்தான உறவுதான் உலகில் மக்களினத்தில் பேசப்படுகின்றதாம். உள்ளொளிமயமாய் நிரம்பிய திருவருள்தான் மெய்க்கிளை, உண்மையான உறவினமாம். இயற்கையில் அருள் ஒளியோடு இரண்டற்று ஆன்ம அணுவடிவில் இருக்கின்ற நமக்கு உண்மையான உறவு யாதெனில், நம்மினின்று தோன்றி கிளைத்து எழுந்து எப்பக்கமும் எக்காலமும் அருள் ஒளி வீசுகின்ற ஜோதி கதிர்களே நமக்கு சொந்தமானது, நித்திய உரிமையானது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற உலகில் உடன் பிறந்தார், நெருங்கிய பந்துக்கள், தூரத்து உறவினர், நாட்டினர், தேசத்தினர், ஜாதியினர், மதத்தினர், கொள்கையினர் என்ற முறையில் உண்டாம் சொந்தமெல்லாம் பந்தமே அன்றி உண்மை உறவு ஆகாது. நமக்கு உண்மையான அபயமளித்து எக்காலத்தும் எவ்விடத்தும் காப்பாளனாக இருப்பவர் நம் பதியே ஆவர். அவர் நமது உள்ளகத்தே வெளிப்பட்டு எழுந்தருளியிருக்கின்றார். இங்கு நித்தியமாக விளங்கி கொண்டு தன் அருள் வண்ணத்தை அகப்புறமாகிய உயிரிலும் புறம் ஆகிய மனோகரணத்திலும் புறப்புறமாகிய தேகாதி பிரபஞ்சத்திலும் வெளிப்பட்டும் படாமலும் அனகமாகவே செலுத்தி விளங்கச் செய்து கொண்டே உள்ளாராம். சபையெனதுலமெனத் தான் அமர்ந்தெனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி என்று அருட்பெரும் ஜோதி அகவலின் அடிகளை இங்கு ஞாபகப்படுத்தி கொள்ளல் வேண்டும். இந்த அகஞான சபையிலே எழுந்தருளி அபயமளித்து ஆட்கொண்டு விளங்கும் அருட்பெரும்பதி படைப்பு முதல் ஐந்தொழிலும் கொள்க என எனக்கே திருவுளம் பற்றி திருவாய் மலர்ந்திருக்கின்றார் என்கின்றார் நம் வள்ளல் பெருமான். இங்கனம் மொழிந்ததோடு கடைப்படும் என் கரத்தில் ஒரு கங்கணமும் தரித்துவிட்டுள்ளார் என்று குறிக்கின்றார். ஒரு பெருங்காரியத்தை செய்ய தொடங்கும் போது திருவருளை உண்ணி ஆசி பெற்று கொண்டு ஆரம்பிப்பர் மக்கள். அதற்கு புற அடையாளமாக கரத்தில் கங்கணம் கட்டிக்கொள்வார்கள். முக்கியமாக திருமணச் சடங்கில் இது நடைபெறுகின்றது. இல்லற வாழ்வு என்னும் பெரு வேள்வியை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி இன்ப நிறைவு எய்துவதற்கான சின்னமாகத்தான் முதலில் இக்கங்கணம் கட்டுதல் பழக்கத்தில் உண்டாகியிருக்கின்றதாம். ஒரு மஞ்சள் துண்டை மஞ்சள் கயிற்றில் கட்டி கையின் மணிக்கட்டில் கட்டப்படுகின்றதாகும். இதனை கங்கணம் என்று வழங்குகின்றனர். பெண்களுக்கு வலையே கங்கணமாகவும் வழங்கப்படும்.
இந்த கங்கணம் வளை முதலியவற்றை காப்பு என்றும் குறிக்கப்படும். ஒருவரை காக்கக்கூடியது இது என்பதுவே பொருளாம். நம் வள்ளலார்க்கு அருட்பெரும்பதி தரித்த கங்கணம் சாதாரணமான ஒன்றல்ல. அருளின்ப வாழ்வுக்கு அறிகுறியான ஒரு முக்கிய சின்னமாகும். இது அனகத்தில் விளங்கிடும் அருட்காப்பாக உள்ளதாம். இது அருட்பொற்கங்கணமாம். அருளில் விளங்கும் இது கம் கணம், அதாவது அன்பாகிய தண்ணீரையும் ஞானமாகிய தீ ஒளியையும் கொண்டு அன்புருவாம் சுத்த தேகத்தையும் அறிவுருவாம் ஞான தேகத்தையும் அனுபவமாகிய கைவரப்பெற்று வாழுதற்காம் ஓர் அடையாளம் இது என்று அறிய வேண்டும். ககன நடத்து அரசே என் கருத்தும் அணிந்தருளே என்று போற்றிக் கொள்கின்றார். உலகில் ஆடல் புரிகின்றோர் யாவரும் தரையில்தான் அல்லது உரிய அரங்கில்தான் நடிக்கின்றார்கள். ஆனால் நம் அருட்ஜோதிபதியோ யாதொரு ஆதாரமுமற்ற அந்தர வானிலே நின்று சுந்தர ஜோதி நடனம் புரிகின்றாராம். ககனம் என்பது ஆகாசத்தை குறிப்பது. அகமாகிய சிதாகாச வெளியிலே நின்று ஆடல் புரிகின்ற இவரை அருட்கண்ணார காணுகின்றோம். இப்படி இவரை இங்கு காண்பதோடு இவரே ஒவ்வொரு பூதாணுவில், அண்டத்தில், பிண்டத்தில், உயிரில், உயிர்க்குயிராகிய ஆன்மாவில் எல்லாம் ஆனந்த நடனம் மறைந்து நின்று ஆடுகின்றதையும் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே இந்த சத்திய ஞான ககன நடனபதிக்கு அருள் மாலை சாற்றி துதிப்பதால் எவ்வுலகத்து எவ்வுயிர்க்கும் இனிது நலவாழ்வு வந்தெய்தும் என்பது உண்மை. அடுத்து பாடல் எண் 51. திருச்சிற்றம்பலம். நீ நினைத்த நன்மையெல்லாம் யாமறிந்தோம், நீ நினைத்த நன்மையெல்லாம் யாமறிந்தோம், நினையே நேர்காண வந்தனம் என்று என் முடிமேல். நீ நினைத்த நன்மையெல்லாம் யாமறிந்தோம், நினையே நேர்காண வந்தனம் என்று என் முடிமேல் மலர்கால் தான் நிலைக்க வைத்தருளி படுத்திட நான் செருக்கி தாள்கள் எடுத்தப்புறத்தே வைத்திடத்தான் நகைத்தே. ஏன் நினைத்தாய் இவ்வளவு சுதந்தரம் என் மகனே எனக்கிளையோ என்றருளி எனையாண்ட குருவே. தேனிலைத்த தீம்பாகே சர்க்கரையே கனியே தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. நீ நினைத்த நன்மையெல்லாம் யாமறிந்தோம், நினையே நேர்காண வந்தனோ என்று என் முடிமேல் மலர்கால் தான் நிலைக்க வைத்தருளி படுத்திட நான் செருக்கி தாள்கள் எடுத்து அப்புறத்தே வைத்திடத்தான் நகைத்தே. ஏன் நினைத்தாய் இவ்வளவு சுதந்திரம் என் மகனே எனக்கிளையோ என்றருளி எனையாண்ட குருவே. தேனிலைத்த தீம்பாகே சர்க்கரையே கனியே தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே.
அருள் விளக்க உரை. இதில் வந்துள்ள குறிப்புதான் முன் 46வது பாடலில் ஒருவாறு குறிக்கப்பட்டதாகும். அதனை மீண்டும் இங்கு சற்று விரித்து கூறி தெளிவுபடுத்துகின்றார். ஒரு நாள் ஆண்டவர் சர்க்குரு வடிவம் கொண்டருளி எதிர்படுகின்றார். அப்போது அடிகளார் தாழ்ந்து பணிந்து வணங்கி நிற்கின்றார். குருநாதர் பகர்கின்றார். நீ நினைத்த நன்மையெல்லாம் யாம் அறிந்தோம், நின்னை நேரில் காணவே வந்தோம் என்று கூறியவர் தமது திருப்பாதத்தை அவர்தம் முடியினில் சூடி திருவடி தீட்சையும் செய்துவிட்டு மறைந்து விட்டார். அது முதலாக ஆசானின் திருவடி ஞாபகமே இவரிடம் குடிகொண்டு விட்டது. உண்ணும் போதும் உறங்கும் போதும் எப்போதும் அருளடியின் நினைவு குடிகொண்டு விட்டிருந்தது இவரது உள்ளத்தில். இப்படி இருக்கும்போது ஓரிரவில்தான் திருவொற்றி ஆலயத்தில் படுத்து நித்திரை செய்ய முயலும்போது ஒரு பெரியவரின் கால்கள் இவரது தலைமீது இடித்தது. இது யார் இப்படி காலை கொண்டு வந்து தலையில் உதைத்தால் போல் இடித்து கொண்டிருக்கின்றது என்று அகங்கரித்து எழுந்து அந்த உதைத்த காலை பையவே எடுத்து ஒதுக்கி வைத்தார். அப்போது அந்த பெரியவர் சிரித்து கொண்டே சொல்கின்றார், மகனே, உனக்கு மட்டும் அவ்வளவு சுதந்திரமா? எனக்கு அச்சுதந்திர உரிமை இல்லையோ? எனது தாள் உனது தலையில் படக்கூடாது என்று நினைக்கின்றாயோ என்று மொழிந்து கொண்டே மறைந்து விட்டார். அவரது அருள் உரிமையின் மாண்பு என்னே! உலகில் பலவாகிய இன்சுவை பண்டங்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் அதன் மட்டில் சிறந்ததாய் இருக்கலாம், சில பயன் தரலாம். அதே சமயம் அதனால் சில கேடும் உண்டாகக்கூடும். எல்லோராலும் எக்காலத்தும் தேவைப்படாத கிடைக்கக்கூடாத ஒன்றாய் இருக்கலாம். இவற்றிற்கெல்லாம் மாறானது சிறப்பு மிக்கது அருள் ஒளி என்னும் அரிய பண்டம். அதிலே எல்லா சுவையும் உண்டு. நலமெல்லாம் திரண்டது அது. எல்லோருக்கும் எக்காலத்தும் தேவையான ஒன்றே ஆம். அதன் மிக நுண்கூறே குறிப்பிட்ட ஒவ்வொரு சுவை பண்டமாகவும் வெளிப்பட்டு தோன்றியுள்ளதாம் இவ்வுலகில். தோற்றமும் கேடும் அதற்கு இயற்கையே ஆம். எல்லா நல்ல சுவை பண்டங்களிலும் காணப்படும் அந்த சுவையை திரட்டி ஒரு புதுமை பொருளாக்கினால் அது கலப்பில் உண்டான பண்டமாகுமே அன்றி ஒரு தனி பொருளாகாது. அந்த பண்டத்தின் சுவையும் கடவுள் பூரணத்துவத்தின் அணுவளவே ஆம். இங்கு கடவுளை தேனிலைத்த தீம்பாகே என்கின்றார். இது தேனிலைத்த தீம்பாகு என்று குறிக்கப்பட்டுள்ளதின் காரணம் இனிமை குன்றாது மாறாது விளங்கும் தன்மையை சொட்ட வந்ததாம். இதுபோல சர்க்கரையும் நிலைத்த சுவையுடைய ஒன்று எனலாம். கனி சுவையுடையது என்பதோடு பக்குவப்பட்ட தன்மையையும் குறிப்பதாம். முடிவாக இந்த சுவை பண்டங்கள் எல்லாமாகியும் இவற்றிற்கெல்லாம் கோடி பங்கு மேலானதாயும் உள்ளது நம் தெய்வ நடனபதி என்பது உண்மையாம். அந்த அருட்பதிக்குத்தான் அருள் விளக்கமாலை சூட்டி வேண்டுகின்றார். தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு.